மாதந்தோறும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது வந்து அதாவது அனைத்து விவசாயிகள் தள்ளுபடி செய்ய சொல்லுவாங்க. 50,000 பண்ணியிருக்காங்க. அதுவும் அதுக்கு ஒரு வந்து கேட்டகரிலாம் வச்சுருக்காங்க. அது பெண்கள் புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது நாட்டு மக்களே புலம்புறாங்க. மின்வெட்டு, அந்த மின்வெட்டு வர்றதுக்கு திமுக தான் மின்வெட்டுக்கு காரணமாக. நீங்கள் நிர்வாகத்தை சீர் செஞ்சு நிர்வாக சீர்கேடு இல்லாமல் பண்ணாக்கா மின்வெட்டு ஏன் வரப்போகுது? அதனால் வந்து தொடர்ந்து இந்த அரசு வந்து இந்த தலித் மக்களுக்கு வந்து பாதுகாப்பான அரசாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சின்னவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கடந்த 23ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம், அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து ஒரு சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க. கூட்டும்போது அந்த மாநாட்டில் வந்து நம்முடைய சின்னவர் பேசுகிறாங்க. அது என்ன ஒரே வார்த்தை பேசுகிறார் அவர். அது ரொம்ப ஒரு சப்ஜெக்ட். அந்த ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க, சிலவற்றை நம்ம எதிர்க்க ஒழிக்க முடியுன்ட்டார், சிலவற்றை எதிர்த்து ஒழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் சனாதனத்தை வந்து அது ஒழிக்கிற மேட்டர் இல்லை, அது வேரோடு அழிக்கிற மேட்டர்னு சொன்னார். அது எப்படி அழிக்கிறனாக்கா, அது டெங்கு, மலேரியா, கொரோனா வைரஸ் போல் அதை விட கூடியது சனாதனம் சொன்னாங்க. அவள் தான் சொன்னாங்க. வடநாடே பத்துக்குச்சு. அது நம்முடைய சின்னவர் தலைக்கு விலை வச்சாங்க. அது பரிசு கொடுத்து அறிவித்தாங்க. ஆனால் வந்து பல மாநிலங்களில் வந்து வழக்கு போடுவோன்னு சொன்னாங்க, வழக்கு போட்டாங்க. அது மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அதாவது எந்த இடத்திலும் சமரசம் செய்யாத, அதாவது நம்முடைய முத்தமிழனுடைய அனைத்து நெஞ்சுரமும் அனைத்து கொள்கையிலும் உள்வாங்கிய நம்முடைய சின்னவர்கள் நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னார். அதை நான் சட்டப்படி சந்திப்பேன்னு சொன்னார். சந்தித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்த எதிர்கட்சி தலைவர் ஆன பிறப்பு கூட இந்த கூட்டத்தோடு பேசினார். சனாதனத்தை பற்றி பேசின உடனே இங்கே நான் கூட நிறைய பேர் அதுக்கு வந்து நம்ம சின்னவருக்கு வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. அதுபோல் வந்து எந்த கொள்கையோடு களமாடக்கூடிய இந்த நம்முடைய இயக்கத்தில் என்னை முழுமையாக ஒப்படைச்சு தலைவர் என்ன ஆணையிடுகிறாரோ அந்த பணியை செவ்வனை செய்து முடிப்பேன் என்று சொல்லி நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.